சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் கடந்த ராத்திரி முழுவதும் தேவன் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே கர்த்தர் சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமை கடத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். என்மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கு நேசுபாரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. என்மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்மேலுள்ள சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கு நேசுபாரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. நன்றி யார் என்னுள்ளம் பொங்கி பலியுதே. நன்றி யார் என்னுள்ளம் பொங்கி பலியுதே. என்றோ வரையும் என்னை காத்ததாலே ஐயா. என்றோ வரையும் என்னை காத்ததாலே பாவத்திலிருந்து என்ன ஆவி உயிர்ப்பிக்க. பாவத்திலிருந்து என்ன ஆவி உயிர்ப்பிக்க. தாம கண்டடிசித்த தேவ சுதா. தாம சிகர்ஷ சாகித்த தேவ சுதா. என்னை நானோ தினமும் அன்போடு நடத்திடும். என்னை நானோ தினமும் அன்போடு நடத்திடும். பொன்னாகவே அனந்த ஸ்தோத்திரமே. பொன்னாகவே அனந்த ஸ்தோத்திரமே. ஒன்றோ மொழிய நடத்திட செய்திடும். ஒன்றோ மொழியதனை நடத்திட செய்திடும். சந்தோமீந்திடும் நாடத்தீரே. செய்து சந்தோமீந்திடும் நாடத்தீரே. நாதன் மனபுரத்தில் நாதத்தீரே. நாதன் மனபுரத்தில் நாதத்தீரே. பாதம் வேண்டிய நிற்கும் பாக்கியனே. உங்க பாதம் வேண்டிய நிற்கும் பாக்கியனே. புத்திர துறைகளி கோதில்லா ஜோதியின். புத்திர துறையின்றி கோதில்லா ஜோதியின். முற்றும் என்னை நிறுத்த வல்லவனே. முற்றும் நிறுத்தன் வல்லவனே. தந்திடோ நாளெல்லாம் தந்திடலை தாங்கிடும் நாளெல்லாம். எதுவனே உதிரு நாமமதே. எதுவனே உதிரு நாமமதே. என்னை சர்வ நன்மைகளுக்காக. என்னை சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. இப்போ 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 என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. செய்வேன் உமக்கு ஏசுபாரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா. இப்போ என்ன செய்வேன் உமக்கு ஏசுபாரா.
சர்வ நன்மைகளுக்காக சர்வ நன்மைகளுக்காக நான் என்ன செய்வேன் உமக்கு இயேசுபரா இப்போ என்ன செய்வேன் உமக்கு இயேசுபரா தேவதயாமரனை நோதிப்பது ஒருவதில்லை தேவதயாமரனை நோதிப்பது ஒருவதில்லை அற்புத காரத்தை கொள் அடியாரை காத்தனை நான் அற்புத காரத்தை கொள் அடியாரை காத்தனை நான் அனுதினம் சாற்றிடுவன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே அற்புத காரத்தை கொள் அடியாரை காத்தனை தான் அற்புத காரத்தை கொள் அடியாரை காத்தனை தான் அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே தேவதயாமரனை போதிப்பது ஓய்வதில்லை இனிமே போதிப்பது ஓய்வதில்லை இனிமே அந்தி நேரங்கினோரை இன்று வரையும் தாங்கி அந்தி நேரங்கினோரை இன்று வரையும் தாங்கி அனுதினம் அன்பருக்கு ஸ்தோத்திரமே அனுதினம் சாற்றிடுவே அன்பருக்கு ஸ்தோத்திரமே தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே கன்னிகளுக்கு நம்பி கண்மணி போல என்னை கன்னிகளுக்கு நம்பி கண்மணி போல என்னை எண்ணிய ஆதரித்த ஸ்தோத்தரிப்பே எண்ணிய ஆதரித்த ஏகனைய ஸ்தோத்தரிப்பே தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தாருனக்கு அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தாருனக்கு என்னை தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே என்னை தன் சொந்தமாக ஏற்றுக்கொண்டார் ஸ்தோத்திரமே தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே மன்னவன் இயேசுதாவே மகிமையில் தோன்றுகைகள் மன்னவன் இயேசுதாவே மகிமையில் தோன்றுகைகள் மனவாட்டியாக நானும் வானத்திலே பாருங்க நானும் வானத்திலே சேர்ந்திடுவே தேவதயாமரனை நோதிப்பது தேவதயாமரனை நோதிப்பது தேவதயாமரனை நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே நோதிப்பது ஓய்வதில்லை இனிமே
எப்படி போற்றுவேனோ என்னரு நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரு நேசரையே, எண்ணிய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே, எண்ணிய எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே. தேவனையாமரனை துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே. தேவனையாமரனை அது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே. மன்னவன் இயேசுதாவே மகிமையில் தோன்றுகையில், மன்னவன் இயேசுதாவே மகிமையில் தோன்றுகையில், மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன், மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன். தேவனையாமரனை துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே. எப்படி போற்றுவேனோ என்னரு நேசரையே, எப்படி போற்றுவேனோ என்னரு நேசரையே, எண்ணிய எப்பொழுது ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே, எண்ணிய எப்பொழுது ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்பே. தேவனையாமரனை துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, 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 துதிப்பது தேவனையாமரனை துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே. தேவனையாமரனை துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே, துதிப்பது ஓய்வதில்லை என்றுமே. எல்லாரும் கத்தனை சோதனை பண்ணுவோம். நம்முடைய நாமத்தினாலே நம்ம எல்லாரும் கத்தனை சோதனைக்கிறவர்களா, எல்லாம் துணிக்கிறவர்களா, கத்தனை மகிமைப்படுத்த எல்லா கரங்களை தட்டி கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்கு சோதனை சொல்லி மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கத்தனை மகிமைப்படுத்துவோம். காலமே சோதனை சோதனையின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கத்தனை சோதனை பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை 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 காய் தட்டி கத்தனை சோதனை பண்ணா அப்படியே செய்யணும். அப்பதான் அது சோதனை சோதனை. உலகத்துல எல்லாம் சொல்லுவாங்க சோதனை, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சோதனை ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை சோதனை ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் பயப்படுவதாக இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. ஸ்தோத்திர ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் போது எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக தேவனை ஆராதிக்கணும். என்ன நம்ம ஸ்தோத்திரம் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஆராதிக்கக்கூடாது. கூட்டத்தோடு இருந்தால் கூட்டமாக இருக்கணும், கூட்டத்தோடு இருந்தால் நம்ம கூட்டமாக இருக்கணும். ஸ்தோத்திரம் அவங்களோடு இணைஞ்சி நம்ம ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம்
தனிப்பட்ட விதத்தில் நீ எங்கே கிடந்தாவது ஜெபம் பண்ணும்போது எப்படியோ நாளும் இருக்கலாம், உன்னை எவனும் கேட்க மாட்டான். கர்த்தர் ஒருத்தர் தான் பார்ப்பார். ஆனால் கூட்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் யூனிஃபார்மாக இருக்கணும். வந்த உடனே சேரில் உட்கார்றது தப்பு. சோத்திரம் வந்து ஆராதிக்கணும். கர்த்தரை முழங்கால் போட்டு ஆராதிச்சு கர்த்தரை துதிச்சு அதுக்கப்புறம் வேணா கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சேரில் உட்காந்துக்கலாம். வந்த உடனே சோத்திரம் சேரில் உட்காந்துக்கிட்டு உயரமாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சமூகம் அவ்வளோ சீப்பானதில்லை, அது ரொம்ப பயங்கரமானது. சோத்திரம் வந்து முழங்கால் படிட்டு சோத்திரம் உங்களையும் ஏமாற்றி ஆண்டவரை ஏமாற்றி கூடாது. நீங்கள் முழங்கால் படிட்டாலும் கைத்தட்டி தேவனை ஆராதிச்சு கர்த்தரை துதிக்கணும். அதுக்கு தான் நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம். அதுக்கு நம்ம வீட்டிலேயே கடந்து என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் ஒரு மயமானமான ஜபத்தை பண்ணிட்டு போயிடலாம். ஸ்தோத்திரம் வீட்டில் பண்ணுறதுலாம் நல்ல ஜபம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் முழங்கால் போடுறேன்னு அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கியே ஜபம் பண்ணுற கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்குது. அதனால தான் எங்குமே எழுப்புதல் கிடையாது. ஸ்தோத்திரம் எழுப்புதலே எங்குமே கிடையாது. சோதரன் ஒரு நல்ல ஜபம் கிடையாது. சோதரன் நல்ல பிரசங்கம் இருக்குது, ஜபம் இல்லை. சோதரன் அதனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா வீட்டில் நான் ஜெபம் பண்ணுறேன், வீட்டில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் ஒரு முழங்கால் போட்டு ஒரு மணி நேரமாவது என்னைக்காவது கர்த்தருக்குள்ளே கை கூர்ந்து நல்லா ஜெபிச்சிருக்கோங்கன்னா ஒரு நாளும் கிடையாது. சோதரன் எதையாவது கண்ட சிந்தையில் நினைக்கிறது, செல்ல நோன்றது, எதையாவது பார்த்துட்டு இருக்கிறது. சோதரன் அப்படி தான். ஆனால் முன்னே பரிசுத்தவான்கள் முழங்கால போட்டாங்கன்னா அந்த முழங்கால இருந்து பரிசுத்த ஆவியாருடைய மகிமை இறங்கும் வரை அவருடைய முகத்தை தரிசித்த வண்ணமா கர்த்தரை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் ஊழியத்தை தான் செய்தாங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும். இருக்கிற பலனையும் இழந்துடக்கூடாது. என்ன அவனுடைய பலனை நிறைஞ்சி அவருடைய கிருபைக்கு காத்திருந்து அந்த பலனை அவருக்காக தான் பயன்படுத்தணும். அப்போ தேவனுக்கு பயனில்லாத பலன் என்னத்துக்கு? ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயன்படாத அந்த பலன் என்னத்துக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பலனை நீங்கள் உடையவர்களாக ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் காட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் 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 கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். சோதரம் சோதரம் இந்த நாளிலே நாம் ஒரு சங்கீத பகுதியை நாம் பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 84. சோதரன் 84வது சங்கீதம். சோதரன் படிங்க பார்க்கலாம். 84வது சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அந்த சங்கீதம் முதலாவது யாரால் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது சோதரன் கோராகின் புத்திரர் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சோதரம் சோதரம் கீர்த்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. தாவீதின் காலங்களே அவர்களும் கூட இருந்து இந்த சங்கீதத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? ஏற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, சோதரம். இப்போ அவர்களுடைய அந்த சங்கீதத்தில் ஆண்டவருடைய ஒரு பெரிய மகிமையும் பிரசன்னமும் தொடர்ந்து அதில் காணப்படுகிறது. சோதரன் அந்த சங்கீதத்தில் ஒரு மகிமையான காரியங்கள் பல காரியங்களை அவர் அங்கே நமக்கு செய்திருக்கிறார். அந்த சங்கீதத்திலே அவர் செய்திருக்கிறார். சோதரன் இந்த பாடலை தேவாலயத்தின் சோதரம் சுகத்தை வலியுறுத்துகிறது அப்படின்னு சோதரன் தேவாலயத்தின் சுகத்தை வலியுறுத்துகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு சோதரன் வறட்சியான இடமாக இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம் பயணத்தின் பலன் பெறுவதற்கு துதி முக்கியம் என்பதை ஸ்தோத்திரம் தேவனுடைய தற்காப்பு மற்றும் சந்தோஷத்தை விளக்கலாம். அதனால் இந்த சங்கீதமானது நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் 84 ஒரு ஆழமான பொருளை கொண்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதமாக காணப்படுகிறது. ஸ்தோத்திரம் வசன விளக்கத்தை நாம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் 1 to 4 வசனங்கள் நல்ல கவனிங்கள். 1 to 4 வசனங்கள் ஆலயத்தின் இனிமை கருவியல் கூடுகள் அமைப்பது போல் வாசம் பண்ணுவார், துதித்து கொண்டே இருப்பார்கள்.
ஸ்தோத்திரம் உலகின் அநேகரை சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் ஆலயமாக மேன்மையானது ஸ்தோத்திரம் மேன்மையானது என்று நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் அடுத்தது வசனம் 5:7 அழுகையின் பள்ளத்தாக்கு ஸ்தோத்திரம் வறட்சியான சோக இடத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சீயோனுக்கு பயன்படுகிறவர்கள் ஸ்தோத்திரம் பலம் பெறுகிறவர்கள் ஸ்தோத்திரம் சீயோனுக்கு பயணப்படுகிறவர்களாகவும் பலன் பெறுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அதே போன்று ஸ்தோத்திரம் வசனம் 8-12 தேவனுடைய பாதுகாப்பு அவர் சூரியனும் கேடவுமானவர் உத்தமமானவர்களுக்கு கிருபையை அருள்வார் என்பதாக நாம் இந்த சங்கீதத்திலே ஒரு 3 விதமாய் இந்த சங்கீதத்தை நாம் பிரித்து தேவனை ஸ்தோத்திர மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திர மகிமைப்படுத்த இருக்கிறோம். ஸ்தோத்திரம் இது கோராகி புத்திரருடைய வாழ்க்கையின் பின்னணி குறித்து நம்ம பார்க்கும்போது கோராகு லேவியின் கோத்திரத்தின் புதல்வனாகவும் இஸ்ரேல் சபையில் முக்கியமாக இடம் உள்ளவராகவும் இருந்தார். ஆனால் அவர் மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து நின்ற தன் கூட்டத்தோடு பூமியில் என்ன செய்கிறார் விழுங்கப்பட்டார். சோத்திரம் அவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்றதனால் பூமி பிளந்து அவர்களை முழுங்கி போட்டது. சோத்திரம் கோராகின் புத்திரரை கோராகின் கூட்டத்தாரை சோத்திரம் முழுங்கி போட்டது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம் இந்த கோராகி புத்திரனுடைய வாழ்க்கை கோராகின் 3 மக்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். அப்படின்னா எல்கானா அபியாசா கிளர்ச்சியில் பங்கேற்காமல் தப்பினார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம் 1 நாளாகமத்தின் ஸ்தோத்திரம் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 6ஆம் அதிகாரம் 24 வசனம் 6:24 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அவர்கள் இதில் 6:24 விதமாக சொல்லுகிறது. மோசேயின் இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் உரியேல், இவன் குமாரன் உசியா, இவன் குமாரன் சவுல் என்று எல்கானாவின் குமாரன் அம்சாயி அகிமோத் என்பவர்கள் என்று ஸ்தோத்திர அது அங்கு ஒரு எல்கானாவை அங்கே வலியுறுத்துகிறது. கோராகின் புத்திரர் என்று அழைக்கப்படும் ஸ்தோத்திர பணியாற்றினார்கள். ஸ்தோத்திர சங்கீதங்கள் அவங்களால தோன்றப்பட்ட இயற்றப்பட்ட சங்கீதங்கள் என்று நாம் பார்க்கும்போது 42வது சங்கீதம், 44வது சங்கீதம், 49, 84, 85, 87, 88 சோத்ரா இப்படி 42ஆம் சங்கீதத்தையும் அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க. 44லேருந்து 49ஆம் சங்கீதம் வரை அப்படின்னா 44, 45, 46, 47, 48, 49, 84, 85, 87, 88 ஆகியவற்றை அவர்கள் ஏற்றின ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களால் இயற்றப்பட்ட சங்கீதம். இந்த கோராகின் ஸ்தோத்திரம் இந்த கோராகின் புத்திரரில் அவர்களுக்கு தேவனுடைய சேவையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டனர். அதை குறித்து நம்ம சங்கீதம் 84:10 நம்ம படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். 84:10 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்க. நல்லா கவனிக்கணும். 1000 நாளை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரே நாள் நல்லது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அவங்க அந்த வார்த்தை கொண்டு வந்ததே கோராகின் புத்திரர் தான். ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஸ்தோத்திரம் கோராகின் புத்திரர் இந்த தாத்தான், அபிராம், கோராகு இவங்கெல்லாம்
செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் பூமி பிளந்து விழுங்கிட்டாங்களே. அப்புறம் அந்த கோராகின் புத்திரர் ரொம்ப தேவனை ஆராதிக்காமல் இருந்துட்டாங்க. 16 தலைமுறைகள் 600 வருஷம் அவங்க தேவனை ஆராதிக்க முடியாமல் பிரிஞ்சு இருந்துட்டாங்க. பிரிஞ்சு இருந்ததும் ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம். அடுத்தது அவங்க ஆராதனைக்குள்ளே புகுந்த பிறகு, சாமுவேலுக்கு அப்புறம் அவங்க ஆராதனையில் புகுந்த பிறகு, ஆராதனையில் தேவன் அவங்கள பிரவேசிக்க செஞ்ச பிறகு ஸ்தோத்திரம், சாமுவேல் வழியாக அவங்க அந்த ஆராதனைக்குள்ளே வந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கொண்டாட்டம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மன மகிழ்ச்சி ஸ்தோத்திரம். ஏன்னா இதனுடைய அருமையெல்லாம் யாருக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இழந்து போனவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிரசன்னத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு அமைதியை, சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இழந்தவங்களுக்கு தான் தெரியும். அதில் இழந்த டீம் தான் இவங்க கோராகின் சந்ததி, கோகாத்தின் சந்ததி. இவங்க ரொம்ப ஸ்தோத்திரம் ஆண்டவர் சமூகத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 600 ஆண்டுகள் அவங்க பிள்ளைங்கெல்லாம் உயிரோடு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போச்சு. அந்த சந்ததிக்கு, அந்த வம்சத்தாருக்கு எந்த சுதந்திரமும் யோசுவா கொடுக்கல, யோசுவாவும் கொடுக்கல, அங்கே கூடியிருக்கிறவங்களும் கொடுக்கல, ஒரு இறக்கம் கூட காட்டல. அவங்க 600 ஆண்டுகள் தேவனை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். 16 தலைமுறைகள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். சோதனை பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததுனால இவங்களுக்கு அவனுடைய அருமை தெரியுது. ஆண்டவர் ஆராதிக்கிற எல்லாரும் போறாங்க. ஒவ்வொரு சண்டேஸ்ல தேவனே, சாட்டர்டேஸ்ல ஆண்டவர் ஆராதிக்க போறாங்க. எல்லாம் போய் ஆசிரியர் கூடாரத்தில் போய் கர்த்தரை ஆராய்ச்சிட்டு வராங்க. எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்திட்டு வராங்க. எல்லாரும் துதிச்சுட்டு வராங்க. எல்லாரும் மேன்மையா வராங்க. ஆனா யாருக்கு அதை பத்தி தெரியல. சோதரம் மற்றவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனா அவங்களாம் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த உணர்வு வருது. ஐயோ, ஆராதனை இழந்துட்டோமே, ஜபத்தை இழந்துட்டோமே, ஊழியத்தை இழந்துட்டோமே, தகப்பனால இப்படி ஒரு பிரச்சனை வந்து போச்சு, என்னுடைய தாய் தப்பனால இப்படிப்பட்ட ஒரு வேதனை அடைஞ்சிட்டேனேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் 600 வருஷமா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. 600 ஆண்டுகள் 16 தலைமுறையா கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அதனாலதான் அந்த 84ஆம் சங்கீதத்தில் இந்த கோராகின் புத்திரர் பாடும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், 1000 நாளை பார்க்கிறோம், உன்னுடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் எங்களுக்கு நல்ல நாள், எங்களுக்கு நல்ல நாள். உணர்ந்தவங்க, இழந்து போய் புதிதாக பெற்றுக் கொண்டவங்க, இழந்ததை திரும்ப எடுத்துக் கொண்டவங்க, இழந்ததை திரும்ப பிடித்துக் கொண்டவங்க, இழந்ததை ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதுனால அவங்களுக்கு அதை மறைக்க முடியல, அவங்களுக்கு அதை விட முடியல. அதனால வர்ணிக்கிறாங்க, அதனால ஆண்டவரை போற்றாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. 600 வருஷங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, 600 வருஷங்களை தள்ளி வச்சிருக்கீங்களே, இப்ப மறுபடியும் எங்களை சேர்த்து கொண்டீரே, மறுபடியும் சன்னிதானத்தில் வைத்துக் கொண்டீரே, மறுபடியும் எங்களை இணைத்து கொண்டீரே. 16 தலைமுறைகள் வீணா போயிடுச்சு. இப்பயாவது எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் சாமியார் வழியா கொடுத்தீங்களே என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதங்களை பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள். 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள், நல்ல நாள், நல்ல நாள், நல்ல நாள் என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனா நமக்கு இருந்து துதிக்க முடியல, நமக்கு நல்ல வசதிகள் இருந்து துதிக்க முடியல, நமக்கு நல்ல சூழ்நிலை இருந்து துதிக்க முடியல, நமக்கு நிறைய பணங்கள் இருந்து துதிக்க முடியல, நமக்கு நல்ல ஆடைகள் இருந்து துதிக்க முடியல, நமக்கு நல்ல குடும்பம் இருந்து துதிக்க முடியல, நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தும் கர்த்தரை துதிக்க முடியல. ஆனா ஒரு கூட்டம் துதிக்குது. அது எதனால துதிக்குது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல இழந்து போனா என்ன நடக்கும், கர்த்தருடைய சமூகத்தை இழந்து நின்றா என்ன நடக்கும். 16 தலைமுறைகளாக அனுபவித்த சந்ததி, 16 தலைமுறையாக வேதனை அனுபவித்த சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா என்றால் எல்லாம் சேர்ந்து சொல்லணும். செத்தவங்க சின்ன கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. புரியுதா? சோதனம் சில பிரசங்கியாரெல்லாம் சாகடிக்கிறதே கீழே உள்ள உங்களை மாதிரி உள்ளவங்க தான். சோதனம் அவங்க பிரசங்கிக்கிற எந்த பிரசங்கத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி அப்படியே வாயை புலத்துட்டு தூங்கிட்டு என்ன செஞ்சுட்டு உட்காந்துருப்பீங்களோ தெரியாது. சோதனம் இப்ப அநேகர் சோதனம். நேற்று ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். பண்ணிட்டு இருக்கும்போது சில ஊழியக்காரர்கள் அதை கிண்டலாக சிரித்து ஏளனமா பதில் சொன்னாங்க. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார்.
நான் தனியாக நின்று பேசும்போது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் வசனத்தை சொல்லும்போது வசனத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்து இப்படி பேசுனீங்களே அப்படி சொல்லி அவர் எல்லாரும் மண்டையில் நட்டுக்குன்னு குட்டின மாதிரி இருந்துச்சு. சோத்துறேன். ஊழியக்காரங்களுக்கு அறிவு இல்லை. அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம்? இல்லை, நம்மளே என்ன பண்ணுவோம்? சோத்துறோம். ஊழியக்காரங்க ஸ்தோத்திரம் ஆண்டுடைய வார்த்தையை அவங்க ஜெபித்து கொண்டு வரும்போது அதை அங்கீகரிக்கிற மாதிரி சோத்துறேன். அந்த சூழ்நிலையே இல்லை. அப்படியே சோத்துறேன் மெய் மறந்து என்னமோ பெரிய தியானத்தில் ஈடுபட்டவங்க மாதிரி சோத்துறேன் நடிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நடிக்கிறது சோத்துறேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அந்த இழந்து போனவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அந்த அருமை தெரியும். அவன் இழந்த ஆசீர்வாதங்களை தேடி வரான் பாருங்க. அப்படிதான் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? 1000 நாளை பார்க்கலாம் உங்க பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்ல நாள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரே நாள் நல்ல நாள், ஒரே நாள் நல்ல நாள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அந்த நல்ல நாளை யாராலையும் என்ன செய்ய முடியாது, இப்போ மாற்ற முடியல. அன்னைக்கே அவங்க செய்த பாவத்தின் நிமித்தம் மாற்றிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அவங்கள மாற்ற முடியல பாருங்க, ஆண்டவருடைய கிருபையினால. ஸ்தோத்திரம். நீங்கள் அதை தொடர்ந்து அடுத்த வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியிலே காத்திருப்பதை நாடுவேன். பார்த்தீங்களா? சோதரன். இழந்து போனவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுது. சோதரன். இழந்து போனவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை புரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை இன்னைக்கு நம்ம கூட ஸ்தோத்திரம் இருக்கா இல்லையாங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த தலைமுறைகள் அவ்வளோ ஒரு வேதனையை அனுபவித்தவர்கள், அவ்வளோ துன்பத்தை அனுபவித்தவர்கள், அவ்வளோ பிரச்சனையை அனுபவித்தவர்கள். அல்லேலூயா. அவ்வளோ போராட்டத்தை அனுபவித்தவர்கள். அதனால அந்த வார்த்தைகளை நாம் படிக்கும்போது நமக்கே ஒரு பெரிய வேதனையும் பிரச்சனையும் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். படிகள் பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். 10, 11 படிங்க. 10 படிங்க. 1000 நாளை பார்க்கலாம் உங்களுடைய பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலேயே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் பாருங்க. சோத்திரன். அப்ப அவங்களுக்குள்ள அந்த மாதிரி காரியத்தை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு சூழலை அவர் கொண்டு வருகிறார். எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். அதை நினைச்சாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஒரு 1000 நாளை பார்க்கலாம் பிரகாரங்கள் சொல்லி ஒரே நாள் நல்லது என்றும் அவர் சொல்றாருங்க. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் நான் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று ஸ்தோத்திரம் அந்த கோராகின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த பெரிய இழப்பு எதனால? பெற்றோரால. பெற்றோரால. சோத்திரம். பார்த்தீங்களா? பெற்றோரால. சோத்திரம். அந்த பெற்றோர் சரியான ஒரு சூழ்நிலையில இல்லாதனால, மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்த்து நின்றதுனால அவங்களுடைய சூழ்நிலை பிரிக்கப்பட்டது. சோத்திரம். அவங்கள கர்த்தர் விலக்கி வச்சுட்டார். அவங்கள விலக்கி வச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள கர்த்தர் இன்னைக்கு விலக்கி வச்சுட்டார் பாருங்க. விலக்கி வச்சுட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் பிள்ளைகள் செய்த தவறு கிடையாது. பிள்ளைகள் செய்த தவறு கிடையாது. ஸ்தோத்திரம். சாமுவேல் பிள்ளைகள் கூட வீணா போனதுக்கு காரணம் யார் தான்? பெற்றோர் தான். சாமுவேல் தான். ஸ்தோத்திரம். 7 பிள்ளைங்க வீணா போனதுக்கு காரணம் யாரு? ஏலி தான். ஸ்தோத்திரம். அவங்க அதை கண்டிக்காம போனாங்க.
அது பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அதனால் தேவன் அவங்கள சோதனைக்குள்ளாக மாற்றிட்டாரு. அப்படித்தான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த கோராகின் சந்ததி பின்வாங்கி வீணா போனதுக்கு காரணமே ஸ்தோத்திரம், அழிஞ்சு போனதுக்கு காரணமே பிள்ளைகள் அல்ல, பெற்றோர். ஸ்தோத்திரம். அதான் வேதவசனம் நமக்கு நல்லா சொல்லி தருது பார்த்தீங்களா? பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலே அதை விடாதிருப்பான் என்று தான் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை கர்த்தருக்காக வைராக்கியமாக வளர்க்க வேண்டிய பெற்றோரே கர்த்தருக்கு விரோதமாக நின்று கோஷமிட்டார்கள், கூட்டம் கூடினார்கள். ஸ்தோத்திரம். மோசே ஆரோனை அவமானப்படுத்தினார்கள், அவர்களுடைய திட்டங்களை முறியடித்தார்கள், அவர்களுடைய வார்த்தையை அவமதித்தார்கள், அவர்கள் எண்ணாமல் போனார்கள். சோதரன் அவர் சொல்லுகிற எந்த காரியத்தையும் கேட்காமல் போனார்கள். சோதரன் மோசேக்கு ஆப்போசிட்டா அந்த காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அதனால்தான் பூமி தன் வாயை பிளந்து சோதரம் அவங்கள விழுங்கட்டும் சொல்லி சொன்ன பிறகு அது அப்படியே அந்த பூமி செய்தது. பாருங்க, மோசே சொன்னது போலவே அந்த பூமி செய்தது. அதனால் அன்னைக்கு பெற்றோர்கள் அழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தேவ சமூகத்தை பிரிக்கப்பட்டார்கள். சோத்திரம். 600 ஆண்டுகளும் 16 தலைமுறையும் அவங்க பிரிந்து இருந்ததுனால சோத்திரம் அவங்களுக்கு அந்த அருமை தெரிஞ்சுது. அதனால் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தரை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய சங்கீதத்தில் இது ஒரு நல்ல ஆசீர்வாதமான சங்கீதம், இது ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். ஸ்தோத்திரம். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாகியிருப்பதை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். நான் தெரிஞ்சுக்கிறேன்றாங்க. நான் அதையே தெரிஞ்சுக்கிறேன். சொல்கிறேன். இன்னைக்கும் சில பிள்ளைகள் சீரழிந்து நிற்கிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான், பெற்றோர்களுடைய சூழ்நிலை தான். பெற்றோர்கள் சரியில்லை. சொல்கிறேன். நிறைய விஷயங்களை பெற்றோர்கள் சரியில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகள் வந்த பிறகாகிலும் நாம் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்காக நிற்கலாம். சோத்திரம். பிள்ளைகளெல்லாம் குடும்பங்களெல்லாம் உருவாக்குகிற நாட்களில் நம்ம ஆண்டவருக்காக நிற்கலாம். ஆனால் இந்த கோராகு அவனுடைய கூட்டாளிகள் யாரும் கர்த்தருக்காக நின்றவங்க இல்லை. சோத்திரம். அவர்கள் ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை. சோத்திரம். ஆனால் பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது போல என்ன நடந்தது? ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடிப்போவான் என்கிற மாதிரி அந்த சந்ததியார் 7 வழியாய் போய் சோத்திரம் வீணா போய் விட்டார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் தான் அந்த சாபத்தை ஏற்று சோத்திரம் 16 தலைமுறைகள் 600 வருஷங்களும் அவங்க ஒதுக்கப்பட்டிருந்தார்கள். நான் சாமுவேலை வைத்து தான் அவங்க உள்ளே வராங்க. சாமுவேல் தான் அவங்கள திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார், திரும்பவும் கொண்டு வருகிறார். சாமுவேல் அந்த இடத்துல எழும்புகிறான். சோத்திர கோராகின் புத்திரரில் சாமுவேல் எல்கானா எழும்புறாங்க. அந்த எல்கானா எழும்பி சாமுவேலை உருத்தேற்றுகிறார், சாமுவேலை கொண்டு வருகிறார். சோத்திர அன்னாள் தேவ சமூகத்தில் அவள் ஒரு சோத்திர, அவளும் ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்தவள் தான். ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்த அன்னான் சோத்திர எல்கானா லேவி குடும்பத்தை சார்ந்த அவனை விவாகம் பண்ணி சோத்திர அவனுக்கு குழந்தை இல்லாதிருந்தது. சோத்திர பார்த்தீங்களா? சோத்திர பெண்ணினாளுக்கு 10 குழந்தைகள் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. சோத்திர ஆண்டவர் போதும் என்கிற மனசை, சரி இவனுக்கு சிச்சை நிறைய கொடுத்துட்டோம், இதுக்கு மேற்பட்டு இவனுக்கு சிச்சை வேண்டான்னு சொல்லி கர்த்தரே தீர்மானம் பண்ணி இந்த பிள்ளைகளை நம்ம பாதிக்கக்கூடாதுன்னு அவரே என்ன செய்தார்? எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டு அவங்க சோதர அந்த கோராகின் புத்திரர்கள் முதல் ஒருவனை சாமுவேல் என்கிற அந்த மனுஷனுக்கு அவன் உருவாவதற்கு முன்னதாக அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்தார். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்து சோதர அதுக்கப்புறம் அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து அழுது புலம்பும் போது எப்படி அவங்கள உள்ளே கொண்டு வராரு பாருங்க. இத்தனை வருஷமாக இழந்து போன அந்த சந்ததியார அந்த வம்சத்தார எப்படி உள்ளே கொண்டு வராரு பாருங்க. அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறார். அது அவர் தான் கொண்டு வர்றாரு, அவங்க வரல. அன்னால்லாம் வரல. சோதர எல்கானா வரல. ஆண்டவர் தான் இறங்கினார். ஆண்டவர் இறங்கி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். சோதர சரி இதை வச்சா இல்லை உள்ளே வந்துரு, இதை வச்சாலும் நீ எனக்குள்ள வா என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்? அன்னாளின் கர்ப்பத்தை போய் அடைக்கிறார். இவர் தான் அடைக்கிறார். அன்னாளின் கர்ப்பத்தை இவர் தான் போய் அடைக்கிறார். சோதர நம்ம வாழ்க்கையில் நேரிடுகிற எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ பிரச்சனைகள்,
எத்தனையோ சூழ்நிலைகள் இன்னைக்கு அடைக்கப்படுதுன்னா அது உன்னால் உண்டானதும் குடும்பத்தால் உண்டானதெல்லாம் சொல்ல முடியாது. அது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஏதுவாக தேவனால் உண்டானது, தேவனால் உண்டானது. அதனால தான் நம்ம கர்ப்பத்தை அடைக்கிறார். சோதர திறக்க போகிற நன்மைகளை அடைக்கிறார், திறக்கப்பட்ட வாசல்களை அடைக்கிறார், எல்லா பொருளாதாரத்தையும் அடைக்கிறார், எல்லா சுகவீனத்தையும் அடைக்கிறார், எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்படுது, எல்லாம் அங்கங்கே அடைக்கப்படுது. அடைக்கப்படும் போது தான் நமக்குள்ள ஒரு தீபம் எழும்புது. அப்பா என்னை பாருங்க, என்னை கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று கதற சத்தம் கேட்குது. அந்த கதற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்டு உடனே அந்த அண்ணாலை சோதரம் அவரை கேட்டு ஆசீர்வாதம் பண்ண அவர் இறங்கி வருகிறார். சோதரம் ஏழையை கொண்டு பேசுகிறார். ஓ, நீ இஸ்ரவேல் தேவனாய் கத்தெடுத்து கேட்டுக்கொண்டபடி உனக்கு ஆண்டவர் கட்டளையிடுவாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அதே போல அந்த வருடத்திலே அவளை நினைவு கொண்டார். ஒரு ஆண் மகனை கருத்தரித்தார். சோதரன் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அவனை வளர்த்து பால் வறக்க பண்ணி அவளை எல்லா சூழ்நிலையும் அப்படியே கொண்டு வந்து கர்த்தர் சமூகத்தில் விட்டான். சோதரன் பார்த்தீங்களா, 30 வயதுல தான் கொண்டு வந்து விடணும். அப்புறம் தாவீது காலத்தில் 20 வயதுக்கு அப்போ கொண்டு வந்து விடலான்ட்டு இருக்கு. ஆனால் இவனுக்கு 2 வயசுலேயே கொண்டு வந்து சபையில் விடுறாங்க. சில பலிகளை செலுத்தி சோதனை ஏறிட்டு கொண்டு வந்து அந்த சோதனை சாவோட விடுறாங்க. சோதனை குமராகின் புத்திரர் இல்லை, முதலாவது ஒரு மனுஷன் அப்போதான் உள்ள வரான். பார்த்தீங்களா, உள்ள வரான் சோதனை. அவர் இப்ராஹிம் மலை தேசத்தான் இல்லை. நிறைய பேர் வந்து பிரசங்கம் தப்பாக பண்ணுறாங்க. இப்ராஹிம் மலை தேசம் தான் அப்படின்னு ஒரு பெரிய போதகர் பண்ணதை நான் கேட்டேன். சொல்லுறேன், நல்ல வேதத்தை படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுறேன், இப்ராஹிம் மலை தேசத்தில் குடிதான் இருந்தான். மற்றபடி எல்கானா சோதரன் இப்ராஹிம் மலை தேசத்தான் இல்லை. அவன் அந்த சந்ததியை சார்ந்தவன் இல்லை, அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அவனுக்கு தனியாக சந்ததிகள், தனியாக வேத வசனங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு விளக்கம் தெரியும். சோதரன் வேத வசனம் அதிகமாக நமக்கு தெரியாமலே சில வசனங்களை பிரசங்கித்து கொடுக்குறோம். ஆனாலும் சோதரன் நல்லா ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஸ்தோத்திரன் மனுஷன் சோதரன் அந்த சோதரன் எல்கானா என்று சொல்லுகிறவன் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் தகப்பன் அவனை பெற்றெடுத்த வரிசையாக அந்த 16 தலைமுறைகளை நீங்கள் போய் எட்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் கோராகில் போய் சேரும். சோதரன் கோராகில் போய் சேரும். அதனால் தேவ பிள்ளைகள், நீங்கள் சோதனை நீங்களாம் எடுக்கிற முடிவு என்று நம்பி செயல்படக்கூடாது. சோதனை தெரியலன்னா சில பரிசுத்தவான்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். கேட்டு தெரிஞ்சிங்க. தெரியாமல் வசனத்தை கண்ணாப்புனாலும் பிரசங்கம் பண்ண வேண்டாம். சோதனை அதனால் சில வசனங்களை தெரிந்து செய்யறது நல்லது. சோதனை தெரியலன்னா சந்தேகத்துக்கு சோதனை எதையாவது தேடி விசாரித்து ஆராய்ச்சி பாருங்கள். சோதனை அப்படியே விட்டுறாதீங்க. சோதனை நான் தேடி பார்த்து ஆராய்ச்சி விசாரித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். சோதனை ஏதோ நான் படித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நானும் படித்து பார்த்த பிறகு நிறைய வசனங்கள் ஆதாரங்கள் இருக்குது. இவங்க சந்ததியை அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. சோதனை இங்கே எல்கானாவிலேருந்து அப்படியே மேலே கோராகு வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா இவன் அவனை பெற்றான்னு சொல்லி கடைசியில் கோராகு பெற்றான்னு வந்துடும். அப்புறம் மோசேயினுடைய சித்தப்பா பையனும் அப்படி வரும். சோதனை அந்த மாதிரி அனுபவத்தில் அவங்க வராங்க. மோசைக்கு நெருங்கிய சொந்தம்னா அந்த லேவி கோத்திரத்தை சார்ந்த சோதனை கோராகு. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக கோராகை சந்தித்த தெய்வம். எந்தெந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு வாசல் அடைபட்டிருக்கோ கர்த்தர் உங்களுக்கு திறக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக திறப்பார். பிள்ளைகள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கா திறப்பார். உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கா நிச்சயமாக திறப்பார். அந்நாளுக்கு திறந்து கொடுத்த தெய்வம் நமக்கும் திறந்து கொடுப்பார். அவரை விடாமல் ஆராதிப்போம், அவரை விடாமல் பற்றி கொள்வோம். 1000 நாளை பார்க்கலாம் நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்ல நாள். சோதரன் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கருவை நாளை இறக்கத்தினாலும் உங்களுடைய திரு சமூகம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த முடியாது. உங்கள் அன்பு கரங்களை எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் கற்றலைகளை வழி நடத்தும். எல்லா தீமைக்கும் விளை காத்துகள் பெரிய காரியங்களை செய்யும். எல்கானாவை போல அந்நாளை போல உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்கமடையாதிருக்க உதவி செய்யும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ்.